ஃபஸ்ட்டு மேட்சை விட எனக்கு தெரிஞ்சு இது வந்து செம்ம காம்படிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளா எடுத்து செம்மையாக ஆடினாங்க. அண்ட் இன்னொரு டீம் அமலாப்பட்டு. ஸோ அமலாப்பட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரங்கின் தென்புறமாய் இளம் மூலாவண்ண விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் சென்னையா எஃப்சி ஆம்பலாப்பட்டு அணியினர். இரு அணி தலைவர்களும் நடுவர்களால் அழைக்கப்படுகின்றார்கள். இது ஒரு குவார்டர் ஃபைனல் ஆட்டம். அங்கே போய் பாருங்கடா. இங்கே தெரியாது, நம்ம திருப்பிடுவேன். என்ன பண்ணுவீங்க? நான் திருப்பிடுவேன்டா. அங்கே போய் பாருங்க. அங்கே மேட்ச் லைவ் விளாண்டுருக்காங்க. ஒரு பூ 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 ஸோ கஷ்டப்பட்டு வந்து ரொம்ப நேரமாக மீட் போடாமல் நான் இன்றைக்கி வந்து முடிவோடய வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் மீட் போடக்கூடாது. சின்ன பசங்கள்ட்ட பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், மீட் போடக்கூடாது அப்படின்னு தான் முடிவில் வந்தேன். அதனால தான் கண்டினியூஸாக நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. அந்த கிரிக்காஸ் ஜிஃப்ரி தான் துபாயிலேருந்து. எஸ் 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 சாரி, குட் கோயிங். எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ, நீங்கள் துபாயில் இருக்கீங்களோ? அவர் தான் லண்டனில் இருக்காரா? ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு லண்டனில் தான் இருந்தீங்க. இப்போ 42 இருக்குது. போட்டுருவா. எல்லாருமே சார்ஜ் அடிச்சு ஃபுல்லாக இருந்தது. ஸோ 117 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் விசிட்டிங் அவர் சேனல். ஸோ ஒரு பெரிய 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 சப்போர்ட் தரீங்க. அதிராப்பட்டுனாலே சம் ஸ்பெஷல். ஆக்சுவலாக நான் நீங்கள் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நீங்கள் நம்மளால தான் நெசம். அஜித் குமார் வந்து கார் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்காருல்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம தான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீரியஸ்லி அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை விட்டுட்டு இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து கமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு சீரியஸாக சொல்கிறேன், அதெல்லாம் போட்டோம்னாலே அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், எந்த கேமாக இருக்கட்டும், வாலிபால், ஸ்டில் இதுக்கப்புறம் வந்தால் கூட இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருந்தாலுமே அந்த மேட்சை ஸ்கிப் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சது அப்படின்னா அந்த மேட்ச் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக அதெல்லாம் போட்டுருக்கோன்றேன். ஸோ டிஏஎஸ் தமிழ்நாடு இந்த சேனல் வந்து அதிராப்பட்டத்திற்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ அந்த சேனலில் இப்போ லைவ் போயிட்டுருக்கோம். ஸோ அதேமாதிரி போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு தேவையில்லை. ஸோ அவங்க வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ எதனா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். போயிட்டு சப்ஸ்கிரைப் போட்டு தட்டிட்டு அந்த லைவே போய்ட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு வந்துருங்க. ஆனால் அங்கே லைக் போட்டு நேராக இங்கே ஓடியாந்துருங்க. ஏன்னா மேட்ச் இங்கே ஆமலாப்பட்டு விசஸ் கேரளா. அடா லூஸ் அடிக்கடா அப்படின்ற மாதிரி இங்கே மேட்சை ஏதோ திருப்பி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இஸ் கேரளா ஸ்ட்ரைட்டாகவே டாமினன்ஸுங்க. நேரவே பால் அவங்க காலை எடுத்துட்டாங்க. விட போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கம்போஸ்டாக போன மேட்ச் ஆடின மாதிரி கொஞ்சம் 0-0 முடிப்பாங்களா, இல்லை ஃபஸ்ட் மினிட்டில் கோல் எதுனா ட்ரை பண்ணுவாங்களா? ஏன்னா ஃபஸ்ட் மினிட் கோல் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் காமாக ஆடலாம். ப்ரெஷர் இருக்காது. ப்ரெஷர் ஃப்ரீ கோல் அது ஒரு ஃபஸ்ட் மினிட் கோல் அப்படிங்கிறது. பட் அந்தளவுக்கு உடனேலாம் ஆமலாப்பட்டு உடச்சி போட முடியாது. ஒரு இன்டர்நேஷ்னல் கார்டு வருகிறது, யார் என்று தெரியவில்லை. பட் அது மிஸ்டு கார்டாக போய்விட்டது. நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கட் த கால். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண முடியாது நம்மளால். டிஎஸ் தமிழ்நாடு அமலாபால் ஃபேனா? எனக்கு தெரிஞ்சு அது ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், வெயிட் பண்ணுங்கள். ஆம்பலாப்பட்டாங்க அது. ஐம் சாரி. பட்டுன்னு இப்படிலாம் வந்து கலாயக்கூடாது. எதனா தப்பு இருந்ததுன்னா சொல்லணும். நீங்கள் வந்து அது நீங்கள் சொன்னதுக்கு அதை டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போட்டுடலாம். சரி, உண்மையா இல்லையா? நீங்கள் இவ்வளோ பெருசாக நீங்கள் வந்து எனக்கு கலாய்க்கிறதுக்கு அம்மலாப்பாலா ஃபேனா அதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு நேராக டைப் பண்ணி கீழே போட்டுருந்துருக்கலாம். ஆல்வேஸ் சஃபர் ஸ்பெஷல் ஃபார் மை லைஃப் இருக்காங்க அஜா சலா. எஸ், டெஃபினெட்லி. யுனைடெட் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் அதிராம்பட்டினம் பிராண்டு சார், பிராண்ட். எஸ், ஓகே ஓகே
அதெல்லாம் நீங்கள் பட்டு நீங்கள் விற்கக்கூடாது கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆம்பளாப்பட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் எதுக்கு ஓப்பன் ஆகிறது இந்த மாதிரி எதனா தவறு எழுதுனாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா பட்டு நம்ம முடிச்சிடலாம். ஆம்பளாப்பட்டு இஸ் பிக்கர் தென் அதிரம்பட்டு அப்படின்னு சொல்லி ஜியா வியூஸ் சொல்லி பார்க்கலாம். ஆம்பளாப்பட்டு இந்த மேட்ச் வின் பண்ணிவிட்டு மேலே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அஃபாவோட ஆடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஹலோ. இந்த ஆட்டத்தில் வெற்றியின் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500, மல்கோத்ரா நண்பர் அவர்களால் ரூபாய் 200, மல்கோத்ரா நண்பர்கள் டிஜே இம்ரான் அவர்களால் ரூபாய் 300 ஆக மொத்தம் 800 வழங்கப்பட உள்ளது. சான்ஸ் வர கோல். எஸ் இட் இஸ் a கோலுங்க. அற்புதமான கோல் ப்ளே பண்ணிருக்காங்க. ஆம்பலாப்பட்டு அணியினர் தங்கள் அணியின் சார்பாக முதலாவது கோலை அடித்து 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் விளையாடிக் கொண்டுள்ளார்கள். எஸ் அற்புதமான கோல். இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆம்பலாப்பட்டு அந்த அளவுக்கு ஈஸியா நம்ம எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. பாருங்க செம ஃப்ரீயா போட்டிருக்காருங்க அந்த கோலை. நல்ல அசிஸ்டன்ட், நல்ல கோல், நல்ல கிக். அற்புதமாக அந்த கோலை பேஸ்ட் பண்ணி இங்கே கேரளாவை டாமினேட் பண்ணியிருக்காங்க by the side of Amlapet. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டாமினன்ஸ் காட்டுறாங்க அமலாப்பட்டு. இதுக்கப்புறம் அமலாப்பட்டு வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போனாலே போதும். பட் அவங்க அது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே கோல் போட தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆன அந்த லாஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். கடைசி வரை லாஸ்ட் மினிட் வரையுமே கோல் போகிறதுக்கு தான் அவங்களோட இன்டென்ஷனே இருந்தது. ஸோ டிஃபென்சிவ் இன்டென்ஷன் சுத்தமாக கிடையாது. லாஸ்ட் மினிட் வரை நான் வாண்ட் டு பிளேஸ் கோல் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கேரளா இங்கே ஒரு டை பிரேக்கர் நடத்துனா கூட டெஃபினெட்லி இங்கே ஒரு கோல் அடிச்சு தான் ஆகணும். டிஜே இம்ரான் அண்ட் ஃபயர் அப்படின்னு இருக்காங்க. மீட் போடாமல் பேசும் தாரிக் எங்கே அவர்களுக்கு ஒரு ஜூஸ் பார்சல். தேங்க்யூ. நீங்கள் கமெண்ட் போட்டிருப்பீங்க. அடுத்த செகண்டே மீட் பண்ணிட்டேன். சரி. ஆஹா நல்ல சேவ். அங்கே கோல் கீப்பர் கிட்டே இருந்து சான்ஸ் ஃபார் அ கோலா இல்லை. நல்ல டிஃபென்ஸ் இங்கே ஆம்பலாப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. மேலே ஃபார்வர்டு ஒரு கோல் போஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்வர்ட் அண்ட் நல்ல டிஃபென்ஸ். அங்கே 1v1 அழகாக டிஃபெண்ட் பண்ணிட்டாரு இங்கே கேரளா பிளேயர். பட் ஸ்டில் ஒரு கோல் விட்டுட்டிங்களே. அது இங்கே காம்பன்சேட் பண்ணி ஆகணுமே, ஒரு கோல் போடணுமே. ஆம்பலாப்பட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஒரு 2 கோல் நம்ம வந்து கொஞ்சம் லீடிங்கில் இருந்தால் மட்டும்தான் செகண்ட் ஹாஃபை ப்ரெஷர் இல்லாமல் ஆட முடியும். ஒரு கோலில் வந்து நமக்கு ஸ்டில் ஹேவிங் எ ப்ரெஷர். ஏன்னா அவங்களும் ஒரு கோல் போட்டுட்டாங்க அப்படின்னா 2வது கோலுக்கான ஒரு வாய்ப்பு. என்ன நடந்தது? ஏங்க கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. கார்னர்லேருந்து ஆக்சுவலாக கோல் கீப்பருமே கார்னரில் தான் நின்னார். அவரை உடச்சி இங்கே போட்டுருந்துருக்கலாம். பவர்டு கிக் பட் ஸ்டில்
டிஃபெண்டர்ஸ் தாண்டி போகல பால். 3 பேர் ஃபார்வர்ட் ஆடி இந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சென்டர் அழகாக விட்டாருங்க, கால் எடுத்துட்டாரு. ஸோ நேராக சொல்லி தான் போட்டாருங்க, நான் கார்னர் தான் பாஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி. பட் இந்த கிக் கொஞ்சம் ஓவர் த போஸ்ட் மேலே போயிடுச்சு. நல்ல ஒரு கிக்கு ஃபார்வர்டு டு த கோல் போஸ்ட். அண்ணன் இங்கே கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். பட் அங்கே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், சாரின்னு சொல்லியிருக்காரு. பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜகிள் பண்ண போனாருங்க. அங்கே பாருங்கள், இல்லை அப்படி பார்த்தா தெரியலையே என்ன நடந்ததோ. பால் வெளியில் போயிருக்கு. Very good. Keep going. Extremely happy on your growth. You guys always listen to us. 2 அரையிறுதி ஆட்டம் நடைபெற இருக்கின்றன. நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுவோம். முதலாவது ஆட்டமாக அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் தமிழ்நாடு போலீஸ் அணியினரும் முதலாவது செமிஃபைனல் விளையாடுவார்கள். இரண்டாவது செமிஃபைனலாக இந்த ஆட்டத்தின் வெற்றியாளர்களும் ரத்தினம் காலேஜ் கோயம்புத்தூர் அணியினரும் இரண்டாவது செமிஃபைனல் விளையாடுவார்கள். Like Argentina versus Brazil match is going now. 100% entertainment. Yes, definitely. See, அப்படி தான் இருக்குது இல்லை, சாம்பியன்ஸுமே அப்படி இருக்குது. ஸோ 2 டீம் ஜேர்சிஸுமே அப்படி இருக்குது, பிளேயர்ஸுமே அப்படி இருக்காங்க. ஏங்க ப்ராப்பர் ஃபுட்பால் சும்மா அந்த கேட்ச மச்சான்னு பொசிஷன் ஹோல்ட் பண்ணாமல் கும்பலாக நின்றுட்டு ஒரே இடத்துல டப்பு வந்து அடிச்சுட்டு. ஆக்சுவலாக நிறைய மேட்சஸ் அந்த மாதிரி பார்க்குறோம். பட் இது மோரோவர் செம்ம ப்ரோ கேமு. ஸோ லாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருந்த லீக்ஸு, ஸோ இப்போ இங்கே நடக்கிற குவார்டர் ஃபைனல்ஸு, ஸோ செம்மிலாம் இதை விட டெஃபினட்டாக செம்மையாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு வருவாங்க என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் 1-on-1 எந்த ஒரு கிளாஷுமே இல்லாமல் அழகாக எடுத்துகிட்டு போனாங்க இங்கே. ஸோ இதுதான் அந்த ப்ரோ லெவல் ஆஃப் கேம். இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரேர். கேரளாலேருந்து வந்து ஆடுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க எதனால் வந்து ஆடுறாங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் த டோர்னமெண்ட், குவாலிட்டி ஆஃப் த கிரவுண்டு பாருங்கள், மாசாக இருக்குங்க. அண்ட் கோலி நல்ல சேவ் அண்ட் நல்ல கிக். கேரளா நீட் டு கெட் அ கோல், மஸ்ட் நீடட் கோல். அதாவது இங்கேருந்து கிக் பண்ண போறாரா? இன்னும் ஒரு இன்சிங்கரியா மலபார் யூசி தங்கள் அணியின் சார்பாக ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு பாருங்க அந்த ஸ்விங், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கு அந்த ஸ்விங். என்ன கோலுங்க இது, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோல் ஆஃப் தி டோர்னமெண்ட். வெற்றியின் கோல் அடிக்கும் வின் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு மல்கோத்ரா நண்பர் ஏஜே இம்ரான் அவர்களால் ரூபாய் 300, விசுவல்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500, ஆக மொத்தம் 800 வழங்கப்பட உள்ளது. ப்ரோ 1-on-1 நீங்க என்ன நடந்திருக்கு யார் என்று புரிகிறதா அப்படின்னு ஒரு சொல்லி காமிச்சிருக்காரு. திரும்பி அந்த கோலை பார்க்கலாம். நம்பவே முடியலங்க, அந்த ஸ்விங்கை பாருங்க. வா சி இதில் வந்து நம்ம நிறைய டெக்னிக்கல் ஸ்டப்ஸ் வி ஹாவ் டு ஆக்சுவலாக வி நீட் டு நோ. பாருங்கள் அந்த டெக்னிக்கல் ஸ்டப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டாச்சு செகண்ட், இப்போ ரீப்ளேயில் பார்க்கலாம். லைவ்ல வருவாங்க. நல்ல கோல் இங்க. DJ Imran replay Blaster TV. So each one first half இங்க each oneல போய்கிட்டு இருக்கு. நாமளா விட்டு பால் இங்கே நேராக கோல் கீப்பர் கிட்ட விட்டுட்டாங்க. ஸோ அது கோல் கீப்பர் மிஸ்டேக் அப்படின்ட்டு ஆக்சுவலாக மிக்ஸ்டாக கமெண்ட் வருது. பட் என்ன கேட்டிங்கன்னா
அந்த ஸ்விங் இருந்ததுங்க டெஃபினட்டாக. அவரே பாலை ஜட்ஜ் பண்ணது வந்து அவர் அங்கே தான் வரும்னு ஜட்ஜ் பண்ணார். பட் அந்த ஸ்விங் அவர் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் கிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாட்டம் ஆஃப் த பால் ரோல் ஆகிற மாதிரி தான் அடிச்சாரு, ஒன் சைடடாக. அது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இருங்க நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால எனக்கு தெரிஞ்சிச்சு. அது உங்களுக்குமே நான் பெருசாக காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அந்த ஸ்விங் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது கோலுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த கோல் நீங்கள் பாருங்கள், அவர் அந்த ஷாட் எப்படி அடிச்சிருக்காருன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த கிக்கு ரீப்ளேயில் போடுறேன். ஒரு 1v1 அண்ட் பால் வெளியில் போயிடுச்சு மோரோவர். ஸோ இப்போது அந்த த்ரோயின் அந்த கிக்கை பாருங்கள், உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக எங்கே அடிச்சிருக்காருன்னு மட்டும் பாருங்கள் அந்த கிக்கு. ஸோ இங்கேருந்து அந்த ஸ்விங்கோட ஷிஃப்ட் இங்கே வந்திருக்குங்க. ஸோ அந்த ஏரியா தான். ஸோ நல்லாவே அனலைசிஸ் பண்ணலாம். சென்டர் ஆஃப் த பால் அடித்தா கண்டிப்பாக அந்த ஸ்விங் டெஃபினட்டாக கிடச்சிருக்காது. அண்ட் இந்த தடவை ஆம்பலாப்பட்டு பால் ஆம்பலாப்பட்டு காலில் இருக்குது பால். ஸோ மேலே எடுத்துகிட்டு போவாங்களா, ஃபார்வர்ட் ஆடி ஒரு கோல் போடுவாங்க, இல்லை செகண்ட் ஹாஃபில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா? செகண்ட் ஹாஃபில் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் ஆட முடியாது. ஸோ ப்ரெஷர் தான் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரில் ஒரு கோல் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ 1-on-1 இங்கே 1v1 கிளச் பண்ணிட்டாங்க. அகைன் ஆம்பலாப்பட்டு செகண்ட் ஹாஃப் வில் பி ஃபேர் டெஃபினட்டாக. நீங்கள் ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், என்ன சொன்னாலும் சரி செகண்ட் ஹாஃப் டெஃபினட்டாக ஒரு ஃபயராக தான் இருக்க போகுது. ஏன்னா கன்ஃபார்மாக ஒரு கோல் போடுறவங்க மட்டும் தான் வின் பண்ண முடியும். டை பிரேக்கர்லாம் எனக்கு தெரிஞ்சு டைம் இருக்காது. ஸோ அதுக்குள்ளேயே இந்த மேட்ச் முடிச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்காண்டி செகண்ட் ஹாஃப் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு அனல் பறக்கிற ஒரு செகண்ட் ஹாஃப். மிஸ்டர் 360 வாட்டர் கோல் டெஃபினட்டாக. அந்தளவுக்கு ஸ்கில் இருக்குங்க கேரளா பிளேயர்ஸ். பாருங்கள் இண்டிவிஜுவலாக செம்மையானாங்க. ஸோ பெங்களூர் டீம் இதே மாதிரி தான் ஆனாங்க. பட் அவங்களே டீம் ஒர்க் இல்லை. ஸோ அதனால் அந்த மேட்ச் லாஸ் பண்ணிட்டு போனாங்க. பட் அதை கவனிச்சுட்டா இருந்தாங்க இங்கே கேரளா பிளேயர்ஸ். ஸோ டெஃபினட்டாக டீம் ஒர்க் இல்லைன்னா ஆகாது, வேலைக்கே ஆகாது. எல்லா டீமே நல்ல டீம் ஒர்க் இருக்குது. பொசிஷன் ஹோல்டிங்லாம் செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி பேசிட்டு வந்திருக்காங்க, இந்த பொசிஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஆடணும், இல்லைன்னா டீமுக்கு வெளில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய டீம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டீம் மீட்டிங்குமே அந்தளவுக்கு அக்ரெஷனாக இருக்குது. ஆடினா ஆடு, இல்லைனா வெளில உட்காரு, தப்பாலாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் உள்ளே போனாங்க. ஸோ கேரளா பிளேயர்ஸுமே அதே ஆட்டிடியூட் தான். உன்னோட பொசிஷன் கரெக்டாக ஆடுவியா, கரெக்டாக ஆடணும், அப்படி இல்லைன்னா 5 பேர் கூட வச்சுட்டு ஆடிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு அந்த மேட்ச் அந்த இன்டென்சிட்டி இருக்குங்க. இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்சிட்டி. ஏன்னா ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க, ஃபாரின்லேருந்தும் சரி, நிறைய ஃபுட்பால் ஃபாலோவர்ஸும் சரி. இந்த ஊர் மட்டும் இல்லை, தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட்டை. ஸோ இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணாங்கன்னா அப்படி ஒரு பேர் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த பேருக்காக மட்டும்தான். This could be goal of the tournament. Yeah, definitely. நல்ல ஸ்விங்கர் அது பாருங்க. ஸ்விங் அவுட் டுவர்ட்ஸ் த கோல் கீப்பர். அதாவது மிஸ் பண்ணிட்டாருங்க. கேரளா பிளேயர் மிஸ் பண்ணிட்டாரு. பட் அங்கே அவரை யாருமே கவர் பண்ணி ஆடலை. ஸோ அதன் காரணமாக ஆக்சுவலாக அங்கே ஃபார்வர்ட் தான் ஆடிடணும், அவரே கவர் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அவர் பாலை மிஸ் பண்ணது இந்த ஒரு இன்னொரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு. நல்ல டிஃபெண்டுங்க, 1v1 அழகாக டிஃபெண்ட் பண்ணாங்க கேரளா பிளேயர். கால் உள்ள விட்டாரா? எஸ், விசில் உள்ள விட்ட மாதிரி தெரிஞ்சு. ஃப்ரம் இளையாங்குடி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். மிஸ்டர் இளையாங்குடியா? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் உங்கள் பேர் ப்ரோ? இளையாங்குடியில் ஒருத்தர் வந்து ரியாஸ்னு ஒருத்தர் வந்து உள்ளூர் ஒரு சேனல் வச்சு சுற்றிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இளையாங்குடினா கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்குமே. You did not read my comment, bro. Karthik Vashi, Karthik.
தி குவாலிட்டி அண்ட் யுவர் வாய்ஸ் இஸ் கிரேட். தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. கிரிக்கெட் கமெண்ட்ரி ரேஞ்சுக்கு பண்ணுறீங்க நீங்கள். இது நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன். கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணுறவன் தாங்க நான். ஏதாவது உருட்டி பரட்டி இது ஃபுட்பாலுக்குமே வந்து கமெண்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு தான் உள்ள வந்து உட்காந்துருக்கேன் முடிஞ்சவங்கள. பட் கேம் அவேர்னஸ் கொண்டு வரது கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹோம்ஒர்க் நிறைய பண்ணியிருக்கேன். நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் அலாட். ஆஜா முஷ்ரஃப். ஸோ ஒரு த்ரோ இன் இங்கே கிடைக்கணும். பட் லைட் ஃபெயிலியரிங் ஆகிட்டு இருக்குங்க டெஃபினட்டாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி ஆஃப் த லைஃப் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் அவுட் ஆஃப் பிளர் ஆகும். இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் போயிருக்கு கேரளா கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிந்த முதல் பகுதி நேர ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் ஆடி முடித்துள்ளார்கள். பார்வையாளர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளைய தினம் இவ்வரங்கிலே 2 அரையிறுதி ஆட்டம் நடைபெற இருக்கின்றது. முதலாவது செமிஃபைனலாக அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் தமிழ்நாடு போலீஸ் அணியினரும் விளையாடுவார்கள். இரண்டாவது ஆட்டமாக இந்த ஆட்டத்தின் வெற்றியாளர்களுடன் ரத்தினம் காலேஜ் கோயம்புத்தூர் அணியினர் விளையாடுவார்கள். காயல்பட்டினம் மேட்ச் எப்போ ப்ரோ? காயல்பட்டினம் மேட்ச் முடிஞ்சு போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரோ. அது காயல்பட்டினம் மிஸ்ஸஸ் அதிராம்பட்டினம். அதில் அதிராம்பட்டினம் வின் பண்ணிட்டாங்க ஏஎஃப்சிசி. இந்த கோல் அடிச்சாங்களே கேரளா. இறை அமைச்சு So it's time for a break. Yes, இங்க செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெளியில் போயிருக்கு. ஸோ செகண்ட் ஆஃப் 1-1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஈச் ஒன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அஃபா கோல் கீப்பர் எஸ் இஸ் சேஃப். தரிக் கேரளா பிளேயர் போட்டு கோலை ஷார்ட்ஸை போடுங்க. கண்டிப்பாக போட்டுருவோம்ல. ரேட் திஸ் கோல்னு போட்டுருவோம். நம்மக்கிட்ட எடிட்டர் தாங்க இல்லை சார். நமக்கு டைம் கொடுத்து எடிட் பண்ணுற அளவுக்கு ஒரு எடிட்டர் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சஃபால் கோல் கீப்பர் கண்டிப்பாக நல்லா இருக்காரு. மேட்ச் டைமிங் ஆக்சுவலாக மேட்ச் டைமிங் இங்கே போட முடியல. ஸோ அதுவுமே கமிட்டியும் வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேட்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா 15 minutes per half. லேடிஸ் ஒன் பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த மேட்சஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி கூத்தானூர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 30 days இங்கே டோர்னமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்மே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மேட்சுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் மஸ்ட் பி another big tournament. ஹலோ நல்லா
தேங்க்யூ ஃபார் த அப்ரிசியேஷன் ஹுசேன் பாய். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இங்கே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நான் எங்கெங்கே இருக்கீங்க கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்குலாம் தேங்க்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உத்வேகம் தருது. அண்ட் ஆஃப் சைடு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல் கிடையாது. ஸோ விசில் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள மேட்ச் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஹலோ ஐம் சாரி கைஸ். கால் பண்ணாலும் பேச முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக போயிட்டுருக்கு. என்ன நடந்தது இங்கே ரீப்ளேயில் பார்த்தா கண்டிப்பாக தெரியும் வாட் ஹேப்பன் அப்படின்னு. ஸோ அந்த கிக்கை பார்க்குறோம், ரொம்ப க்ளோஸ் டுவர் த கோல் போஸ்ட்டு, க்ளோசஸ்ட் டுவர் த கார்னர் பாயிண்ட். வா செம்ம ஃபைனான ஷாட், பட் கோல் கொடுக்கல. டைம் தாங்க இங்கே ரொம்ப விரயமாகிட்டு இருக்குது. ஸோ டைமை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடிக்கணும். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. கிளைமேட் மட்டும் இல்லை, அதை தாண்டி பேட் லைட். நல்ல ஹிட்டர். கேரளா வாண்ட் அனதர் கோல். செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக இந்த மினிட்ல யாரா கோல் போட்டாங்கன்னா நல்ல ஒரு ரிதமில் இருப்பாங்க. டை பிரேக்கர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் கேரளா ஸோ ஃபார்வர்டில் கொஞ்சம் பொசிஷன் ஒரு 2 பேர் ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருந்தாங்க. பட் செவன்ஸ் அந்த அளவுக்கு ஃபார்வர்டில் 2 பேர் ஹோல்டு பண்ணியே வைக்க முடியாது. பட் கோல் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் சென்டர் அண்ட் கொஞ்சம் ரைட் ஃபார்வர்ட் ஒரு லெஃப்ட் ஃபார்வர்ட் 2 பேரை கொஞ்சம் ஹோல்டு பண்ண வைக்கலாம். பட் அந்தளவுக்கு டிஃபென்ஸுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். பால் வந்து மேலேயே ஒரு ஆஃப்லேயே இருக்கணும், அவங்க ஆஃப்லேயே. ஸோ அவங்க போஸ்ட்லேயே இருந்ததுன்னா மேபி அது பாசிபிள். பட் அதுக்கான நேரம் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அமலாப்பட்டுமே கேரளா 2 பேருமே வந்து பால் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது பால். ஸோ 2 ஃபார்வர்ட் பொசிஷன்ஸில் ஆள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சாம்லாப்பட் இங்கே சிங்கிளாக சோலோவாக எடுத்துகிட்டு போனார். பட் 3 டிஃபெண்டர் அப்படியே வாரி சுட்டி வெளில அமிச்சிட்டாங்க அந்த பாலை. திஸ் இஸ் அவர் பிளேஸ், ஸோ டோன்ட் கம் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிட்டாங்க. 1v2 பால் வெளியில். ஸோ கேரளா இங்கே ஒரு த்ரோயின் பண்ணோம். இல்லை அவன் மேலே போட்டு போயிருக்கா. இட்ஸ் நல்ல த்ரோயின். கேரளா சென்டர்லேருந்து ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ரைட் லெஃப்ட் யாராவது இருக்காங்களா? 2 பேர் போவாங்களா எனக்கு தெரிஞ்சு. ஸோ பக்கத்தில் ஆடுறாங்க. கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகி ஆடலாம். இதுதான் நல்ல பொசிஷன் ஹோல்ட் பண்ணார். பட் கான்ட் ஏபிள் டு கெட் அ கோல். பட் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. அண்ட் என்ன நடந்துச்சு? ஐயோ தப்பான ஒரு கிக்குங்க. ஸோ யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த நேரத்தை. இங்கே பாருங்க நிறுத்தினாரு லெஃப்ட் லெக்கில் அந்த கிக்கு. ஸோ அவர் ஒரு ரைட் ஹேண்டராக இருக்கிறதுனால அந்த கோலை கண்ட்ரோல்டாக அடிக்க முடியல. 1 for 1 each one. ஆடியோ இல்லையா? ஆடியோ இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. வாட்சிங் ஃப்ரம் சவுதி அரேபியா. ஃபயர் மேட்ச் அதிரே ஜங்ஷன்ஸ் இஸ் டெஃபினட்டாக. லாஸ்ட் மேட்ச் நான் சொன்னேன், லாஸ்ட் மேட்சோட டெஃபினட்டாக ஃபயர் ஆகினா. லாஸ்ட் மேட்ச்சில் ஆல்ரெடி ஒரு கோல்
செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஃபஸ்ட் மினிட்லேயே ஒரு கோல் அடிச்சிட்டாங்க அஃபா. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே ஆடினாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது, ஈச் ஒன்று. ஸோ செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாதி செகண்ட் ஹாஃபும் முடிஞ்சிச்சு. ஸோ நியர்லி இன்னொரு 5 மினிட்ஸ் தான் பாக்கி இருக்குது. ஸோ அந்த 5 மினிட்ஸ்லேயுமே கண்டிப்பாக எந்த டீம் கோல் போடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்லாம் ட்ரை பிரேக்கரில் போய் முடிஞ்சிடும். ஸோ கேரளாவுமே செம்ம கஷ்டப்பட்டு கோல் போட்டிருக்காங்க. இங்கே டிஃபெண்ட் பண்ணிடுவாங்களா? இல்லை, அவருக்கு சிக்னல் காமிச்சிட்டாரு, பால் விட்டுருங்க பால் வெளில போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஹுசைன் அதிரே ஹெவாய் மிஸ்டேக் தான் கேஸ் ஃபைன். நல்லபடியாக லைவ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபைன் தான். தூக்கி அடிச்சிட்டாரு, நேராக வரமே வெளில விட்டாங்க. சேஃப் சிசியாஃபா ரெண்டுமே ஒன்று தான். ஆஹா, அந்த பிளரினஸ் நமக்கு தெரியுது. பேட் லைட் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. நல்ல ஹெட்டர் கேரளா. என்ன ஆச்சு? சேம் சைடு கூட போயிருக்கோங்க இந்த இடத்துக்கு. மேட்ச் அப்படியே முடிச்சு விட்டுருப்பாங்க கொஞ்ச நேரத்தில். இல்லை, அசிஸ்ட் அவர் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக கோல் அவர் காலில் தான் பட்டுச்சு. நல்ல பிளாக். அந்த பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பால் உள்ள போயிருந்துருக்கலாம். பேட் லெக். இது எப்படி பேட் லெக்னு சொல்கிறது? போயிருந்தா லெக்குன்னு சொல்லியிருந்துருக்கலாம். வெளில போன பாலை வெளில அவங்களே உள்ளே வாரி விட்டுருக்காங்க. அப்பா நல்ல டிஃபென்ஸுங்க. போயிருப்பாங்க. ஆள் இல்லையா? டிஃபெண்டர் இல்லையா? ஓப்பன் டிஃபெண்டர்ஸ் 3 பேர் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் சென்டர் கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சு. அதில் பிளேஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. பட் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியல. அம்பலாப்பட்டு பால் எடுத்துட்டாங்க. இட்ஸ் அகைன் டிஃபெண்டட் ஃப்ரம் கேரளா. பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான ரைட் டு லெஃப்ட் பாஸ் போட முடியுமா? இல்லை சென்டர் போட முடியுமா? 1-on-1 நல்ல அசிஸ்ட் லாரிக்கால் வழியாக செல்லக்கூடியவர்கள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், அங்கு கோயில் திருவிழா சம்பந்தமாக அந்த ரோடு மறிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வருகிறது. அதனால் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலே எடுத்துகிட்டு போங்க. ஃபார்வர்டு தான் ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே அந்த ஹோப்பை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா எத்தனை பால் எடுத்துகிட்டு போனாலுமே டிஃபெண்ட் பண்ணி வெளில வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டை பிரேக்கர் ஆடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. டை பிரேக்கர் பற்றி எந்த டீம் யோசிக்கிறாங்களோ அந்த டீம் இந்த மேட்ச்சை விட்டுருவாங்க. 2 டீமே யோசிச்சாங்கன்னா 2 டீமுமே கோல் கிடைக்காது. ஸோ அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஒரு கோலோட இன்டென்ஷன் டெஃபினட்டாக இருக்கணும் அவங்க மண்டையில். ஸோ அந்த இன்டென்ஷன் இருக்கிற பட்சத்தில் கோல் அடிக்க முடியும். ஹோப்பை லாஸ் பண்ணவே கூடாது. நல்ல கிக், பட் கிடைக்கல கோல். இன்னுமே கொஞ்சம் நல்ல இன்டென்ஷன் இருக்கணும். If the match is draw, will it be rematch due to bad light or tie break? எனக்கு தெரிஞ்சு பேட் லைட் இருக்கிறதுனால ரீமேட்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்பி போங்க, கொஞ்சம் தள்ளி போங்க, அங்கே போய் மேட்ச் பாருங்கள். One 69 people are watching. Thank you. அங்கே போங்க. இல்லை அது உங்களுக்கு தேவையில்லை. எஸ், அகைன் ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணிருக்காங்களா? போக இந்த மேட்ச் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா பார்வையாளர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம். நாளைய தினம் இவ்வரங்கிலே 2 அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. முதலாவது அரையிறுதி ஆட்டமாக
அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் தமிழ்நாடு போலீஸ் அணியினரும் முதலாவது செமிஃபைனல் விளையாடுவார்கள். இரண்டாவது செமிஃபைனலாக இந்த ஆட்டத்தின் வெற்றியாளர்களுடன் ரத்தினம் காலேஜ் கோயம்புத்தூர் அணியினர் விளையாடுவார்கள். 2 for 1 கேரளா 2 கோல் அடிச்சிருக்காங்க. இங்கே மேட்சையுமே இங்கே கால்பட்டம் மிஸ்ஸஸ் அதிராம்பட்டம் அதில் அதிராம்பட்டம் வின் பண்ணிட்டாங்க ஏசிசி. காயல்பட்ட மேட்ச் எப்போ ப்ரோ? ப்ரோ காயல்பட்ட மேட்ச் முடிஞ்சு போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரோ. கால்பட்டம் மிஸ்ஸஸ் அதிராம்பட்டம் அதில் அதிராம்பட்டம் வின் பண்ணிட்டாங்க ஏசிசி. எஸ் ஹீ இஸ் வெல் நோ. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருக்குது. ஸோ நல்லா இருக்கு அப்படி. எஸ் தேங்க்ஸ் அல்லாட். ஸோ தௌஃபிக் பாய் வந்து நமக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவார். ஸோ வந்து தௌஃபிக் பாய்லாம் வந்து ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ நம்மளை கூப்பிட்டதே வந்து பார்த்திங்கன்னா WCCலாம் கூப்பிட்டதே வந்து பார்த்திங்கன்னா AFCக்கும் சரி WCCக்கும் சரி. ஸோ எப்போ வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி எப்போயுமே அந்த சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தௌஃபிக் பாய் தேங்க்யூ. அண்ட் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பெரிய 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 நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மலபார் FC பையனூர் கேரளா ஃபயர் கண்டிப்பாக அவள் தாங்க. இந்த மேட்ச் வந்து 90% அவங்க சைடு வச்சுருக்காங்க. ஆம்பலாப்பட்டு வந்து ஏதாவது ஒரு ட்ரை பண்ணணும் கன்ஃபார்மாக ஒரு கோலுக்கு. கேரளா ஒரு கோல் ஹைடாக இருக்கிறாங்க. அவங்க அந்த டைம் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு முக்கியம். எவ்வளோ டைம் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக அந்த கேம் எடுத்துகிட்டு போய் டிஃபெண்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு கேரளா அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சீக்கிரமாக முடிக்கணும். அதுக்கு ரீமேட்ச் போட்டாங்கன்னா அது கேரளாவுக்கு தான் ரொம்ப ஒரு தப்பான சைடாக போயிடும் ரீமேட்ச் நடந்ததுன்னா. ஸோ அதுக்குள்ளேயே இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாஸ்ட் டைமிங்குமே இல்லாமல் கொஞ்சம் முடிக்கணும். ஒரே ஸ்ட்ரெச்சில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 155 பேர் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி வருகின்ற 2ஆம் தேதி கூத்தானதுலேயுமே ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது. இன்ஷால்லா லைவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆம்பலாப்பட்டு என்னங்க ஒன்று கூட போட்டுருவாங்களா? டை பிரேக்கர் இருக்குமா? 1-on-1 பட் 2 டிஃபெண்டர் இருக்காங்க. உடச்சி தான் போடணும். டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க கேரளா. டிஃபெண்டில் செம்ம ஸ்ட்ராங்க. ஓய் சுற்றிட்டாரு. ஸோ பால் அந்த ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசி வரையும் பாலை பார்க்கணும். ஸோ பாலை பார்த்து தான் அந்த பாலை ரிசீவ் பண்ணணும். ஸோ வந்து கொஞ்சம் பிளைண்டாக ஒரு சுத்தல். அதனால் பால் காலில் பட்டு இப்படி வெளில போயிடுச்சு. there should be set up of more lights around the pitch. இல்லைங்க இது நைட் மேட்ச்சே கிடையாதுங்க. நைட்டு பிளான் பண்ணலங்க. இது பகல் மேட்ச்சுங்க. அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. 6 தாண்டி 7 தாண்டி போய்கிட்டு இருக்கு. டீம்ஸ் ஒரு அதுதாங்க அவங்களுமே கமிட்டியுமே எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. டீம்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து
சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகி சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்லாம் அப்படி நடந்ததுன்னா கன்ஃபார்மாக எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அதனால் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் டெஃபினட்டாக கரெக்டான டைமுக்கு ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டான டைம் கண்டிப்பாக கீப்பப் பண்ணி ஆகணும். இது எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் தான் கூட. கமிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பறந்த மனசு இருக்குங்க. என்னன்னா எவ்வளோ தான் லேட்டாக வந்தாலும் அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க ஆட விட்டுருங்கப்பா அப்படின்னு ஒரு லாஸ்ட் மினிட்ல மனசு மாதிரி இருக்கிறாங்க. நீ கேட்டிங்கன்னா லேயோ கோலா கோல் இல்லை. சும்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வச்சுருக்காரு. ஒரு ஆறுதல் கிக்கு அப்படி சொல்லலாம். கோல் கீப்பர் இங்கே பாஸ்போர்ட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. மலபார் எஃப்சி பையனூர் கேரளா ஃபேன்ஸ் ஃப்ரம் குவைட் அஜித்தம் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் தமிழ்நாடு ஸ்போர்ட். ஆஹா, மூணாவது கோல். மூணாவது கோல் அணியினர் தங்கள் அணியின் சார்பாக மூன்றாவது கோலை அடித்து 3-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் விளையாடிக் கொண்டுள்ளார்கள். நாளைய தினம் செமிஃபைனல் ஆட்டம் நடைபெறும். முதலாவது ஆட்டமாக அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் தமிழ்நாடு போலீஸ் அணியினரும் விளையாடுவார்கள். இரண்டாவது ஆட்டமாக இந்த ஆட்டத்தின் வெற்றியாளர்களுடன் ரத்தினம் காலேஜ் கோயம்புத்தூர் அணியினர் விளையாடுவார்கள். ஸோ 1-3 2 கோல் இங்கே எக்ஸ்ட்ராவாக அடித்து வச்சுருக்காங்க. அஸ்ஃபக் வீடியோ கிளியர் இல்லையா? போங்க ப்ரோ, இங்கே நைட்டு விளையாடிட்டு இருக்காங்க ப்ரோ. இந்த ஆட்டத்தில் பையனூர் கேரளா அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். நாளைய தினம் 2 அரையிறுதி ஆட்டங்கள் செமிஃபைனல் நடைபெறும். முதலாவது செமிஃபைனலாக அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் தமிழ்நாடு போலீஸ் அணியினரும் விளையாடுவார்கள். இரண்டாவது செமிஃபைனலாக ரத்தினம் காலேஜ் கோயம்புத்தூர் அணியினரும் மலபார் எஃப்சி பையனூர் கேரளா அணியினரும் விளையாடுவார்கள். செல்லையா எஃப்சி ஆம்லாப்பட் அணியின் விளையாட்டு வீரர் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார். முதல் கோல் அடித்த கேரள அணியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார். ஃபர்ஸ்ட் கோல் ஃபர்ஸ்ட் கோல் அண்ட் வின்னிங் கோலுக்கான 800 ரூபாய் பணத்தை கேரள அணியின் விளையாட்டு வீரர் பெற்றுக்கொள்கிறார். அடுத்து செல்லையா எஃப்சி அணியினருக்கான நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.